ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி பிளவுஸோட பேக் நெக்ல ஒரு கோயில் கோபுரம் டிசைன் போட்டிருக்கேன். இது கஸ்டமரே செலக்ட் பண்ணி கொடுத்த ஒரு டிசைன். யானைக்கு நடுவுல கிருஷ்ணர் புல்லாங்குழலோட நிக்கிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கேன். 8 படிநிலைகள் கொண்ட கோபுரம் டிசைன்ல மேல கலசம் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த டிசைன்ல கம்பேர் டு பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க் தான் நிறைய பண்ணியிருக்கேன். வாங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஸ்டிச்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டார்டிங் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். பிரிசோ பிராண்டோட சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மீடியம் சைஸ் பைப்பிங் ரோப் அட்டாச் பண்ணி அதுக்கு மேல சுகர் பீட்ல ஒரு 5 லைன், கர்தானா பீட்ல 5 லைன் அப்படின்னு மாத்தி மாத்தி லோட் ஸ்டிச் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் வேக்ஸ் அப்ளை பண்ண மாதிரி பைப்பிங் ரோப் கடைகள் அவைலபிளா இருக்கு. நீங்க அது மாதிரி வாங்கி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணுங்க. போடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து இது ஒரு பார்டர் மாதிரி கீழே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எலிஃபென்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். எலிஃபென்ட்டோட கார்ல சுகர் பீடும் ஜர்தோசியும் போட்டிருக்கேன் கொலுசு மாதிரி. ப்ளூ கலர் சீட் பீட் வச்சு எலிஃபென்ட் மேல போட்டிருக்க துணி மாதிரி டிசைன் பண்ணிட்டு எலிஃபென்ட்டோட அந்த தந்தத்துக்கு ஒயிட் கலர் சீட் பீட் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப நெருக்கமா போட்டிருக்கேன். அதே மாதிரி டபுள் பெல் பிராண்டோட சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். எலிஃபென்ட்டை சுத்தி 2 லைன் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்பதான் அந்த டிசைன் நல்லா எம்போஸ் ஆகி தெரியும். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இன்னொரு எலிஃபென்ட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவுல கிருஷ்ணர் முகத்துக்கு மட்டும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல கலர் பண்ணிட்டு அவரோட பாடி பார்ட்டும் ட்ரெஸ்ஸும் சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். எலிஃபென்ட் கிருஷ்ணரோட பேக் சைட்ல அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் ஜிக்ஸாக்கா போட்டிருக்கேன். கீழே போட்ட அந்த பார்டர் டிசைனை நான் மேலையும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். கோபுர படிநிலைக்கு எல்லோ கலர் சில்க் த்ரெட் வச்சு ஒரு லைன் ரிங் நாட் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே சின்ன சைஸ் பைப்பிங் ரோப் கொடுத்து கிரீன் கலர் சில்க் த்ரெட்ல லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். மாடம் மாதிரி இருக்க இந்த அமைப்புக்கு அவுட்லைன் ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு மேல கிரீன் கலர் எல்லோ கலர்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நடுவுல போட்டிருக்க அந்த சில்வர் கலர் சில்வர் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். எல்லா மாடத்துக்கும் இதே மாதிரியே ஸ்டிச் போட்டிருக்கேன். இதுக்கு பேக்ரவுண்ட்ல அதை ஃபில் பண்றதுக்காக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன் கிரீன் கலர் ஜரி த்ரெட் வச்சு. கோபுரத்தோட அவுட்லைன் சில்வர் கலர் ஜரி த்ரெட் வச்சு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கோபுரத்தோட மேல போட்டிருக்க கலசம் பைப்பிங் ரோப் கொடுத்து ஜர்தோசில லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒரு லைன் சுகர் பீட் ஒரு லைன் கர்தானா பீட் அப்படின்னு கிராஸா லைன்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நெருக்கமா. அதுக்கு மேல செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஒட்டி சுகர் பீட் 2 பீட் நான் கொடுத்துருக்கேன். இந்த டாப்ல பண்ண ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே கோயில் கோபுரத்தோட டிசைன் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன் பிளவுஸோட பேக் நெக்ல போட்டது. அப்ப ஸ்லீவ்ல நான் என்ன டிசைன் போட்டோன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இந்த டிசைன் அழகா இருக்குல்ல? பல மணி நேர ஒர்க். ஸோ ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கைக்கு ஆண்டாள் போட்டிருக்கேன். ஆண்டாளோட சாரி பாடி பார்ட் ஃபேஸ் எல்லாமே நான் சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாமே செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு. ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டாளோட கொண்டைக்கு லோடிங் ஸ்டிச்ல ஜர்தோசி போட்டிருக்கேன். சின்ன மாலைக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன்.
பெரிய மாலை ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்ல நான் போட்டிருக்கேன். இதை பத்தி நான் டீட்டெயில்டா ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. அந்த வீடியோவோட லிங்கை இப்ப ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அவங்களோட saree பார்டருக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். தாமரை மலர் மேல அவங்க நிக்கிற மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை சுத்தி ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்து ஜரியில ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீட் வச்சு தாமரையோட இதழ் மாதிரி அந்த அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு கடைசியா ஆண்டாளோட ஒட்டுமொத்த அவுட்லைன் கோல்டன் ஜரி த்ரெட் வச்சு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அழகா இருக்குல்ல? ஆண்டாளை சுத்தி அங்கங்க ஒரு புட்டா டிசைன் போட்டிருந்தேன். சிந்தட்டிக் ஸ்டோன் ஒட்டி அதை சுத்தி ஒரு லைன் ஜர்தோசி, டாப்ல ஒரு சுகர் பீட் கொடுத்திருந்தேன். லெஃப்ட் சைடு ஸ்லீவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் போட்டிருந்தேன். ஒரு தாமரை போட்டு 2 பக்கமும் பேரட் டிசைன் மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா saree நம்ம லெஃப்ட் சைட் போடுறனால அது பெருசா டிசைன் வெளியில தெரியாது. பிங்க் கலர் கர்தானா பீட் வச்சு லோட்டஸ் பெட்டல் போட்டுட்டு கீழே அதே கிரீன் கலர் கர்தானா போட்டிருக்கேன். அதை சுத்தி கோல்டன் கலர் சுகர் பீட் கொடுத்துட்டு அவுட்லைன்ல ஒரு லைன் கோல்டன் கலர் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். பேரட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேல கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஃபைனல் அவுட்கம் இப்படிதான் இருந்தது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் இதே மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.